ஓ, வீடு புது மாடலா இருக்கு. இருந்தாலும் உங்க வீடு மாதிரி வராது. உங்க வீட்டு மாடியும் அங்க இருந்து பார்த்தா தெரியாத குளமும் அதுல தெரியாத தாமரையும், ஆஹா என்ன அழகு. நீ வேற அந்த பழைய வீடை இடிச்சு புது மாடலா கட்டணும்னு சொன்னேன். எங்க அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரே. எங்க கேக்குறாரு? உங்க அப்பாவுக்கு தெரியும் நீ அவரை கஷ்டப்பட்டு தான் பிறந்திருக்கேன்னு. எங்க அப்பா உங்ககிட்ட இதை சொன்னாரா? இல்ல, சும்மா ஜோக் அடிச்சேன். வா வா. அண்ணா, அப்பா அண்ணா வந்தாச்சு. எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க? தேர்வியா? ஓடி உன்ன மாதிரி நினைச்சியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஓ சாரி, இவன் சுனில், சுனில் குமார், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்பர் 1 கவிஞர். மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க? தெரியும், ஆனா கவிதையெல்லாம் ரொம்ப சுமார் தான். இன்னும் நல்லா எழுதணும். அது கரெக்ட். இது என்னோட ஒரே ஒரு தங்கச்சி, பயங்கரமான சண்டைக்காரி. கிரீட்டிங்ஸ்ல நிறைய சேகரிப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தா நான் என்னத்த பேசுறது? வந்துட்டீங்களா சுரேஷ்? பயணம் எப்படி இருந்துச்சு? பயங்கர ஸ்பீட் கலக்கிட்டேன்ல. பொதுவா வண்டியில பிரயாணம் பண்றதுக்கு எனக்கு பயம்தான். டாடி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, சுனில் குமார், அது இவன் தான். ஹலோ. சின்னம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்கா. உனக்காக தான். நான் நினைச்சேன் அப்படிதான் இருக்குன்னு. உன் கூட 5-6 பேர் கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். வெக்கேஷன் ஆச்சே. அதெல்லாம் தேவையில்லை. இவன் ஒருத்தனே 5-6 பேருக்கு சமம். அப்போ தின்னு தீத்துட்டு சொல்லு. என்ன இருந்தாலும் ஒன்ன மாதிரி வராது. சுனில், நீ போய் குளிச்சு ரெடியாவு. சிவா, ரூமை காட்டி கொடு. வாங்க. ஓகே. நல்ல பையன். சுனிலோட அப்பா என்ன செய்யறாரு? குபேர்ன மாதிரி பெரிய பணக்காரன். உங்களை மாதிரியேதான். டேய், எனக்கு வயசாயிட்டாலும் 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்க. அதான் நான் ஜாலியா இருக்கேன். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன். தீபா எப்படி பாஸ் ஆயிடுவாளா? அவ பரவாயில்ல, எப்படி ஒரு ரேங்க் எடுத்துருவான்னு பிரின்சிபால் சொன்னாங்க. அவ யாரு? ஏன் தங்கச்சியாச்சே. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட அடுத்த பிளான் என்ன? நீ தான் எஸ்டேட் எல்லாம் பாத்துக்கணும். என்ன சொல்ற? சரிப்பா, இனி உங்களுக்கு ஃபுல் டைம் ரெஸ்ட் தான். அண்ணா, அதை விட முக்கியமான விஷயம், நம்ம எஸ்டேட்டுக்கு அடுத்த மேனேஜர் யாரு? ஆம்பளைங்க பேசும்போது உனக்கு இங்க என்ன வேலை? சுரேஷ், டவல் போ. டவல் எடுத்து கொடு. எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யறது இல்ல. போ போ. நானும் போய் குளிச்சு ரெடியா வரேன். சரி சரி. சாரி, டவல் பாத்ரூம்ல இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, டவலை கொடுங்க. வெளியே வாங்க. இத பாருங்க, விளையாடாதீங்க. தலையில தண்ணி இருந்தா அப்புறம் ஜலதோஷம் பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு நல்ல வைத்தியம் தெரியும், தெரியுமா? போங்க. சினிமா, இதான் நான் சொன்ன சுனில் குமார். நான் இப்ப வரேன். நீ இங்கதான் இருக்கியா? என்னடா டிஃபன் நல்லா இல்லையா?
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பசிக்கல அதான். ரூம் பிடிச்சிருக்கா? ம். சின்ன வயசுல நான் தங்கின ரூம் இதுதான். ராசியான ரூம். போர் அடிச்சா மாடிக்கு போயிடுவேன். நல்லா காத்து வாங்கலாம். எனக்கு எல்லாமே ஓகேடா. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ரெஸ்ட் எடு. ஏய் நானும் வரேன்டா. சரி, அதுக்கு முன்னாடி நான் சினிமா பார்த்து வந்துடுறேன். சின்னம்மா, சின்னம்மா. வா வா வா, வந்து உட்காரு. வேண்டாம், முதல்ல நான் பார்க்கும்போது பிகு பண்ணீங்கல்ல, இப்ப மட்டும் எது கூப்பிடுறீங்க? ஏன் பையன்கிட்ட நான் பிகு பண்ணுவேனா? நேத்து சரியா தூங்காததால ஒரே தலைவலியா இருந்தது, அதான்ப்பா. அப்பாவும் சொன்னாரு. எக்ஸாம் முடிஞ்சிட்டதால சும்மா சுத்திட்டு இருக்காத, உனக்குன்னு பொறுப்பு இருக்கு, அத மனசுல வச்சுக்க. அதெல்லாம் சரி, இங்க யாரும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையே. லீவ் விட்டா நான் சுனில் வீட்டுலாம் போய் தங்குவேன். இந்த லீவுக்கு அவன் நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் குச்சி சுபம் உள்ளவன். அப்பாவுக்கு முன்ன மாதிரி எல்லாம் எஸ்டேட் வேலைய தனியால செய்ய முடியல, அதனாலதான் சொன்னேன். எஸ்டேட் பொறுப்பை என்ன ஏத்து சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் சரி, சுனில் ஊருக்கு போற வரைக்கும் எந்த வேலையும் செய்யறதா இல்ல. சரி சரி, உன் ஃப்ரெண்டுக்கு போர் அடிக்காம எல்லா இடத்தையும் சுத்தி காட்டு. சரிங்கம்மா. சாலு, உன்னை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. சுனில், இது சாலினி. Hello. சாலு, இது சுனில், தீபா சொன்னா. ஓ, இன்டர்நெட் இங்கேயும் பரவிடுச்சு போல இருக்கு. எப்படி இருக்கு என்னோட செலக்ஷன்? கவிதை. நீ இவ்வளவு வச்சு கவிதை ஒண்ணு எழுத வேண்டாம், அதுக்கு நான் இருக்கேன். சீ. சரி, நான் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். இனிமே நான் இங்க இருந்தா என்ன நீ அடிச்சே வரட்டிடுவேன். அதுக்கப்புறம் தாங்காது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏய், வரேன்டா. ஆல் தி பெஸ்ட். பாய். நீ அவன்கிட்ட எதுவுமே பேசல. உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அப்ப எனக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கியா? இந்த உலகத்துல நான் வேற யாருக்காக காத்திருக்கணும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி போச்சு தெரியுமா? படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எக்ஸாம் நல்லா எழுதுனியா? ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏய் மானம் போயிடும். கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதும் அதுல உங்க முகம் தான் தெரியுது, அதுக்கப்புறம் எப்படி எழுதுறது சொல்லுங்க? அப்போ பெரிய பூஜ்யம் தான் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாஸ் ஆயிடுவேன். மறுபடியும் எப்ப போகணும்? அப்போ நான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இனி நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. எஸ்டேட்டை கவனிச்சுக்க பொறுப்ப என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. என்ன, சத்தியமாவா? சத்தியமாதான். இனி டெய்லி இதே மாதிரி நாம சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, உங்க ஃப்ரெண்டு வராரு, என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். இவனுக்கு ஒரு நேர காலமே தெரியாது. வந்துட்டான். கதவை தப்பா போட்டியா? தாப்பால் போட்டேன். யாரும் பார்க்கலையே. இல்ல, யாரும் பார்க்கல. என்ன போடத்த? திரும்ப. இது தடவுன வலியெல்லாம் போயிடுமா? தடவுனதுக்கு அப்புறம் தானே தெரியும். மெதுவா.